இன்னொருத்தங்க உங்களை புரிஞ்சு கொள்ளாததால இது நடக்கல. உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள மாதிரியே இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகையே உங்கள மாதிரி மாத்த பாக்குறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம். அப்படி செஞ்சா மத்தவங்க உங்க விருப்பப்படி அமையாம போனாலும் வாழ்க்கை உங்க விருப்பப்படி அமையும். உறவு முறைகள் சிறப்பா அமையணுமா? இந்த உலகத்துல மத்தவங்களோட உங்க உறவு எப்படி அமையுது அப்படிங்கறது உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிற முக்கிய அம்சங்கள்ல ஒண்ணு. இங்க நீங்க பல்வேறு முகங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு சின்ன சதுர அறையில உங்களோட ஒரே ஒரு சக பணியாளர் வேலை செஞ்சா பிரச்சனைகளை சமாளிப்பது சுலபமா இருக்கலாம். ஆனா உங்க வேலையில 1000 பேரை கையாள வேண்டியிருந்தா பல வினோதமான அனுபவங்களை நீங்க சந்திக்க நேரிடும். நீங்க முக்கியமானவரா இருந்தாலும் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான் ஏற்படும். இன்னொருத்தங்க உங்களை புரிஞ்சு கொள்ளாததால இது நடக்கல. இன்னொருத்தரை நீங்க புரிஞ்சுக்காததால தான் இது நடந்திருக்கு. சொல்லப்போனா ரொம்ப நெருக்கமான உறவுகள் கிட்ட கூட பல சந்தர்ப்பங்கள்ல ஏமாற்றங்களை தான் பார்த்திருப்பீங்க. ஒரு வாட்டி இது நடந்துச்சு. கோமாவுல பல மாசங்களா கிடந்த கணவனை பக்கத்திலேயே இருந்து கண்ணும் கருத்துமா அவரோட மனைவி கவனிச்சுக்கிட்டாங்க. கணவனுக்கு நினைவு திரும்பிச்சு. மனைவிய பக்கத்துல அழைச்சாரு. என்னோட மோசமான நேரங்கள்ல எல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிற. எனக்கு வேலை போனப்போ உற்சாகமான வார்த்தைகள் கொடுத்த. நான் சொந்த பிசினஸ் தொடங்கி நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்தப்போ இரவு பகல் பார்க்காம உழைச்சு பணம் கொண்டு வந்த. ஒரு வழக்குல நம்ம வீட்டையே ஜப்தி செஞ்சுட்டு போனப்ப கூட மனம் தளராம சின்ன வீட்டுக்கு என்னோட நீ குடி வந்த. இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில கிடக்குறேன். இப்பயும் நீ என் பக்கத்திலே இருக்கிற. உன்னை பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டாரு அந்த கணவர். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியோட அவனோட கைகளை பற்றிக்கிட்டா. கணவன் சொன்னா, நீ என்னோட இருக்கிறதால தான் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கிறது இல்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னா. இப்படி ஏருக்கு மாறா குதர்க்கமா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட எந்த உறவு தான் நீடிச்சிருக்க முடியும்? சரி, அப்போ உறவுகளை எப்படி கையாள்றது? நாம எப்படி கையாள்றோம்? எவ்வளவு நெருக்கமானவர்களா இருந்தாலும் ஒரு எல்லைக்கோட்டை வரைஞ்சு வச்சிருக்கிறோம். 2 பேர்ல யார் அதை தாண்டினாலும் அடுத்தவர் போர்க்கொடி தூக்குறோம். ஒருத்தராவது விட்டு கொடுத்து பெருந்தன்மையா நடந்துகிட்டாதான் இன்னொருத்தர் பிழைச்சிருக்க முடியும். உறவினரா இருக்கலாம், உடன் வேலை செய்பவரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், அடுத்த நாட்டை சேர்ந்தவரா இருக்கலாம். உலகத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணங்கள் சிலவும் பிடிக்காத குணங்கள் சிலவும் கலந்துதான் இருக்கும். 2 வகை குணங்களையும் சமமா ஏத்துக்கிற பக்குவம் வந்துடுச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அப்படி இல்லாம தேவைப்படுறப்போ அடுத்தவரை கொஞ்சறதும் தேவையில்லாதப்போ எடுத்தெறிவதுமா இருக்கிறப்போ ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். 1-2 சந்தர்ப்பங்கள்ல அவங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கலாம். அதை நீங்க பெருசுபடுத்த வேண்டாம். அவங்க மாறணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? நீங்க மாறலாமே. எங்கெங்க யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அடுத்தவர்கிட்ட எது செல்லுபடியாகுமோ அப்படி நீங்க நடந்துக்கணும் இல்லையா? ஒரு தடவை சங்கரன் பிள்ளை திறந்திருந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டார். எவ்ளோ முயற்சி செஞ்சோம், வெளியே வர முடியல. பெரிய குரல்ல தீ 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 தீன்னு கத்துனார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பரபரப்பாயி தீ அணைப்பவர்களை வரவழைச்சாங்க. அவங்க சங்கரன் பிள்ளைய சாக்கடையில இருந்து வெளியே இழுத்து போட்டாங்க. தீ தீன்னு கத்துனீங்களே, எங்கப்பா அந்த தீ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. சாக்கடை சாக்கடைன்னு நான் கத்துனா நீங்க வருவீங்களா? அதனால்தான் தீ தீன்னு குரல் கொடுத்தேன்னாரு நம்ம சங்கரன் பிள்ளை.
உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள மாதிரியே இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் யார நீங்க முட்டாள்னு திட்டுவீங்க? யார புத்திசாலின்னு கொண்டாடுவீங்க? அரை மணி நேரத்துக்கு கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. வீட்லயே எப்படின்னா உலகையே உங்கள மாதிரி மாத்த பாக்குறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம். வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அதோட வேறுபாடுகள்ல தான் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்தபடி நீங்க வளைக்க பார்க்காதீங்க. அதுக்கு மாறா அடுத்தவரை அப்படியே ஏத்துக்கொள்ளுங்க. அப்படி செஞ்சா மத்தவங்க உங்க விருப்பப்படி அமையாம போனாலும் வாழ்க்கை உங்க விருப்பப்படி அமையும்.